வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்குள்ள மீன் பிடிக்க வந்திருக்கோம். சிங்கிளுக்குள்ள எங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகைக்கு வந்திருக்கோம். நம்ம ஆசிக் ப்ரோ சிங்கிளுக்குள்ள மீன் பிடிக்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட். அவரை கூட்டிகிட்டு தான் இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்கோம். நமக்கு இன்றைக்கி அவர் தான் மீன் பிடிச்சி தர போகிறாரு. அண்ணே பிடிச்சிடலாம், பிடிச்சி இன்னைக்கு ஒரு வேட்டையே போட்டுடலாம். ஓகேண்ணா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு நோண்டிட்டு வந்துடுவோம். நோண்டிட்டு வந்துட்டு நம்ம அண்ணனோட சீக்கிரட்டான ஒரு இடம் இருக்காமோ அங்கே போய் ஜிலேபி மீன் பிடிக்கலாம் வாங்க. மண்புழு நோண்ட வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் மண்புழு இருக்கும். ரொம்ப இடம் தேடி வந்துட்டோம். அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்ல ஒரு மலைக்காடு மாதிரி இருக்குது. அப்படியே மேட்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது. எனி டைம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல மீன் இருக்குது. ஆறு கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஆற்றுலேருந்து கிட்டத்தட்ட வெறும் 10 அடி தூரத்தில் நாங்கள் இங்கே மண்புழு எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ மண்புழு எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மண்புழுவை கொத்து கொத்தாக மண்புழு வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்து பையில் போட்டுருக்காராங்க. எந்த அளவுக்கு மண்புழு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் நிறைய பிடிக்க முடியும். நமக்கு நிறையவே மண்புழு தேவைப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்காவது மண்புழு எடுத்தால் தான் நம்ம இந்த இடத்த விட்டே போக முடியும். இப்போ நானும் போய் மண்புழு நோண்ட போகிறேன். நோண்டி இருக்க மண்புழுவை எடுத்துகிட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. நமக்கு தேவையான புழு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே புழு வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல தான் புழு நிறைய இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரில. இந்த புதர் காட்டுக்குள்ளே வந்து இவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த செடிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே புழு இருக்கும். இந்த செடி பிடுங்கினாலே உங்களுக்கு புழு வரும். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு எடுத்திங்கன்னா உள்ளே போகும். பெரிய பெரிய புழுகள்லாம் இந்த மாதிரி செடிக்குள்ளே தான் இருக்கும். எடுனா பெரிய புழு எடுனா. மக்களே அங்கே பாருங்கள் எவ்வளோ புழு ஒரே இடத்துல இருக்குன்னு. காட்டினா சூப்பர்ண்ணா. ஒரு மண்புழு பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இருக்குது மக்களே. பெரிய பெரிய புழுவாக இருக்குது. நாங்கள் போகலான்னு இப்போ தான் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் திடீர்னு இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நோண்டிகிட்டு இருக்காரு. போதும் அவ்வளோதான், இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது. ஆற்றுல வேறு வெள்ளம் போயிட்டுருக்கு. ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கலரில் வந்துட்டுருக்கு. சுத்தமாக வெள்ளம் வர டைம் இது. நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஜிலேபி மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. காலையில் விரால் பிடிக்க வந்தோம். அந்த ராடு தான் இருக்குது. பைட் காஸ்ட் ராடு பிளாக் மாம்பா. அதோட ரீல் தான் இருக்குது. எங்கள்கிட்ட நரம்பு கூட இல்லை. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படியாவது மீன் பிடிச்சிடலாம் வாங்க. ராட் ரீலை எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சும்மா நார்மலாக நம்ம ஸ்னேக் எடுக்கு செட் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இதில் முள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ராடை பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் பண்ணியாச்சு. இதான் பைட் காஸ்ட் ராடு. பைட் காஸ்டிங் ராடை வச்சு சிங்கிளுக்குள்ள மீன் பிடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட இந்த ராடோட விலை பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வரும். இதை வச்சு தான் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பிரைடில் பார்த்தீங்கன்னா முள் அட்டாச் பண்ணிடலாம். நம்மகிட்ட நரம்பு இல்லை, அதனால் வெறும் பிரைடிலே பார்த்தீங்கன்னா முள்ளை போட போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முள் ரொம்பவே சின்ன சைஸ் முள்ளை யூஸ் பண்ண போகிறோம். இந்த முள் பார்த்தீங்கன்னா ஜே முள். இதை வச்சு தான் இப்போ ஜிலேபி பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் நமக்காண்டி தூண்டி முள்ளை கட்டி தர போகிறாரு. எப்படி கட்டுறாருன்னு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரைடு எடுத்துக்கிறாரு. பிரைடு கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டை தான் அட்டாச் பண்ணுறாரு. நான் ஃப்ளோட்டை காட்டினேன். இதான் ஃப்ளோட்டு. 8 கிராம் ஃப்ளோட் அட்டாச் பண்ணியிருக்காரு. பிரைடை பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை உள்ளே விட்டுட்டு இது வந்து ஸ்டாப்பரு. இந்த ஸ்டாப்பரை வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ முடிச்சு எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். இல்லை இதில் நம்ம இதில் கோத்துட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாண்ணா. இந்த லைனை வந்து இப்படி மடிச்சிக்கிங்க. மடிச்சிட்டிங்களா? மடிச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இதை ஒரு ஒரு 2 தாட்டி இதில் ஊக்கில் ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதே பிரைடை இந்த எண்டை தூக்கி மடி இதுக்குள்ளே கோத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. கோத்துட்டு இழுத்தணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளை கட்டிட்டாரு. எப்படி கட்டியிருக்காருன்னு பாருங்கள். அப்படியே முள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. முள்ளுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் ஒரு ஈயத்தை கட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஈயம் எது கட்டியிருக்காங்கன்னா அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். முள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே நிற்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாபுல் ஆகாமல். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஃபுல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். அப்படி மேலே கீழே எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான் செட்டப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுவை மட்டும் கோர்க்கணும். மண்புழுவை மட்டும் இப்போ கோர்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மண்புழு எப்படி கோர்க்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சும்மா அப்படியே உள்ளே விட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு நான் கோர்க்கணும்? மண்புழு கோர்த்துட்டு காட்டுங்கண்ணா. மண்புழு பார்த்தீங்கன்னா அந்த தெரியாத அளவுக்கு போய் கோர்த்துட்டிங்கன்னா போதும். நண்பர்களே, அவ்வளோதான். நம்மளோட ராட் ரீல் செட் ஆயிடுச்சு. லுக்கானாவோட பிளாக் மாம்பால் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அதுவும் பைட் காஸ்டிங் ராடை வச்சு ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம். நம்மளோட செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான். மேலே பாருங்கள் ஃப்ளோட்டு,
இவ்வளோ தான் ஆழம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் ஆழம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பைட் கேஸ்டிங் மாதிரியே கேஷ் பண்ணி தான் வீச போகிறேன். நல்லா லாங்காக போட்டு ஜிலேபி அடிக்கலாம். வா அங்கே வர நம்ம ஃப்ளோட் எங்கே போய் கிடக்குன்னு. கடிக்குதுடா, ஜூம் பண்ணுறா. மக்களை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களே மீன் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே கடிச்சிருச்சு. புழுவை பார்த்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு போயிடுச்சு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கப்படுறது கரெக்டாக இழுக்கணும். அது எனக்கு சரியாக தெரியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டைம் கண்டிப்பாக ஊக்க பண்ணிடுவேன். நல்லா தூரமாக போடலாம். அடிச்சிச்சா? தூக்குனேன் உன்ன பெத்த சிலேப்பினே காட்டினே. நல்லா சைஸாக இருக்குண்ணா. ஆஹா, அருமை. நல்லா சைஸான ஜிலேபி தானா. உள்ளே போனா மாட்டிருக்குண்ணே. பொடி முள் போட்டிருக்கேன். பொடி ஜிலேபி மகளே ஒன்றுமே கடிக்க கிடையாது. நான் ஒரு மீன் மாட்டிருக்கீங்க பாருங்கள். எதுவுமே தக்கையை கூட இழுக்கலை. நான் சும்மா தான் இழுத்தேன். சின்ன முள்ளா இருக்கனால அப்படி வருதாண்ணா? ஆமாண்ணா. சின்ன முள்ளா போட்டிருக்கனால வருதுன்னு நினைக்கிறேன். முள் அல்ட்ரா லைட்டில் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் மீன் பிடிச்சிருப்பேன். இந்த சிங்கிளுக்கே நான் ரொம்பவே சோதிக்குது. விடவே மாட்டேன். கண்டிப்பாக மீனோட தான் வருவேன். இப்போ வீசுகிற பாருங்கள். ஆசிக்கண்ணா வானே, டீம் அப் பண்ணிக்கலாம். போடணும் புழு கோத்துட்டு வரேன். ஓடு, சரியான லாங்கில் போட்டேன். மக்களே நான் ரொம்ப தூரமாக போட்டேன். எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட நடு ஆழத்துக்கே நான் போட்டிருக்கேன். பெரிய மீனாக கிடச்சிச்சின்னா நல்லா கெத்தாக இருக்கும். A few moments later. மகளை இப்போ தான் எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கு கொஞ்சமாக. இது என்ன மீனே தெரில, வந்து ஒரு மாதிரியாக கடிக்குது. சின்னதானே அது? ஆமாண்ணா. என்ன உனக்கு அடிச்சிருச்சு? ஆஹா மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டியை போட்டது நான். ஆனால் இந்த மனுஷனுக்கு மாட்டிக்கிச்சு. அண்ணே நான் விட மாட்டேனே. அண்ணா எனக்கு கடிக்குதுண்ணே. அடிச்சு வேண்டா இல்லைண்ணே. மக்களே நானும் ரொம்ப நேரமாக போடுறேன், மீன் கடிக்க மாட்டேங்குது. அதே அவர் சும்மா போடுறாரு, இழுக்க கூட மாட்டேங்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பையன் ரொம்பிருச்சு. இழுக்குது போட்டே. என்னது இது மக்களே? மறுபடியும் எனக்கு குட்டி மீனாக தான் வருது. பெருசாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த முள்ளை மாற்றிட்டு பெரிய முள்ளா போடலான்னு. மக்களே இந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முள்ளாக இருக்குது. இந்த சின்ன முள்ளாக இருக்கிறனால தான் சின்ன மீனாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய முள்ளாக போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறேன். மக்களே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு 3ஆம் நம்பர் முள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய முள்ளாக போட போகிறேன். இப்போ கட் பண்ணிட்டு பெரிய முள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த முள்ளுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிய முள்ளை இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த முள் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் முள். இந்த கோல்டன் முள்ளை போட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பெரிய முள்ளை கட்டிட்டா. இப்போ இந்த பெரிய முள்ளை போட்டு ட்ரை பண்ண போகிறோம். பெரிய முள் அண்ணன்ட்ட மண்புழுவை கோர்த்து வாங்கி இப்போ உள்ளே போட்டு பெரிய மீனாக பிடிச்சிட்டு வந்துடுறேன். இருங்க, பசி தாங்க முடியல. பெரிய மீனாக பிடிச்சாதான் இன்றைக்கி சாப்பாடு. மண்புழு எவ்வளோ கொறுத்துருக்காருன்னு அப்படியே கொச்சை நாங்கள் பாரு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு உயிரோட. கிட்டத்தட்ட ஒரு 5 மண்புழு எடுத்து ஒரே முள்ளில் கோர்த்துருக்காரு. இப்போ அதை த்ரோ பண்ணி பார்க்கலாம். மக்களே புழுவை பாருங்கள், கொச்சன்னு இருக்குது. இப்போ இதை போட்டு தான் மீன் பிடிக்க போகிறேன். இதுதான் தொங்கு புழு. 2000 years later. போட்ட கொத்து புழுவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் வந்து கடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொத்தாக பெரிய முள்ளில் போட்டால் பெரிய மீனாக மாட்டுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது பெரிய மீன் தான் இன்றைக்கி வறுவல் கன்ஃபார்ம். நல்லா அப்படியே கடிச்சு விட்டுட்டுருக்கு. தக்க பார்த்தீங்கன்னா மேலே கீழே போய் வந்துட்டுருக்கு. மக்கள் ஏதோ ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கு. தூள் சைஸு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஜிலேபி மீனை பிடிச்சிட்டேன். முள் பெருசாக போட்டால் தான் மக்களே பெரிய மீனாக மாட்டுது. நான் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சின்ன முள்ளை போட்டு ட்ரை பண்ணேன், பிடிக்க முடியல.
பெரிய முள் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிக்கிச்சு. பெரிய முள்ளை போட்டு நிறைய புழு போடுங்க, அப்போ தான் மீன் கடிக்குது. உள்ள விடணா என்ன கவரம் எடுத்துக்கண்ணா. போண்ணா நாங்கள் நிறைய குட்டி குட்டி மீன் பிடிச்சோம். குட்டி மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம். பெரிய மீனை மட்டும்தான் வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்காக. இன்னொரு 4-5 பெரிய மீன் கிடச்சா சமைச்சிடலாம். மக்களே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய முள்ளில் புழுவை கோர்த்துட்டோம். இப்போ போட்டு பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்கிது. நீங்கள் பாருங்கள் புழு எப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. நல்ல பெரிய மீனாகவே பிடிச்சிட்டோம். இன்னும் நான் ஒரு 2 மீன் பிடிச்சா அண்ணன் ஒரு 2 மீன் பிடிச்சாருன்னா வறுத்தரலாம் மக்களே. கேஷ் பண்ணி பார்க்குறேன். நல்லா லாங்காக கேஷ் பண்ணுவோம். லாங்காக போட்டால் மட்டும்தான் மீன் அடிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சிங்கிள் ஹூக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லாவே ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன். போனேன் சாத்தக் என்ன போட்டோன்னா அது கடிக்குது. ஆகா மாட்டிக்கிச்சு மக்களே. அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு மீன். நல்ல சைஸான மீன். தூக்குனேன். இங்கே பாருங்கள் மக்களே 2 பேருமே போட்டோம். ஆனால் அண்ணனுக்கு தான் மாட்டிருக்கு. நல்ல சைஸான ஜிலேபி. இந்த மாதிரி ஒரு 10 ஜிலேபி இருந்தால் கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கல. நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் கழட்டி விட்டு வானே அடுத்த பந்தயத்துக்கு. மாட்டிக்கிச்சு மக்களே. போட்டோனே மீன் கடிச்சிருச்சு. அருமையான சைஸ் மக்களே. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மீன் கிடச்சிருக்கு. இப்போயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மீன் கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது 1-2 கிடைக்குதானே. கிடச்சிச்சின்னா சமைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க மக்களே. மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. புஷாகி போச்சே. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. இல்லை ஐயோ என்னது வேறு குறுக்க கிடக்க. இல்லை நீங்கள் மீன் கொடுத்து போடுண்ணா. ஐயோ நல்ல பெரிய மீன்ண்ணா. தூக்குண்ணா எடுத்துட்டீங்களா? அடே அருமை கிட்ட காட்டினா மீன். நல்ல சைஸ் மீன்ண்ணா. மக்களே நாங்கள் இவ்வளோ நேரம் பிடிச்ச சைஸ் எல்லாத்தையும் விட அண்ணன் தான் பெரிய மீனாக பிடிச்சிருக்காரு. அவர் வச்சுருக்க முள் பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய முள். அதனால் டக்குன்னு மாட்டிடுச்சு மக்களே. இங்கே பாரு 3 பேர் தூண்டி போட்டுட்ருக்கோம். அவங்களுக்கு 2 பேருக்கு மாட்டிடுச்சு. எனக்கு மாட்டலை. உனக்கு மாட்டிச்சு பாரு. எனக்கு மாட்டலையே. எனக்கு மட்டும் மாட்டலை. 2 பேருக்கு மாட்டிடுச்சு. அவ்வளோ போட்டு இவ்வளோதான் மாட்டுதா. இங்கே பாரு நல்லா கருகருன்னு இருக்குது ஜிலேபி மீன். மக்களே அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் அடிச்சிருச்சு. அண்ணன் தான் இப்போ பயங்கரமாக பிடிச்சிட்ருக்காரு. நல்லா தூரமாக போட்டு அந்த முள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கிட்டு போட்டு அடிச்சிட்ருக்காரு. போடுங்க சுரேஷனா. என்ன ஜிலேபி வேட்டையாட்டிருக்கு. தட்டி தூக்கிட்டு இருக்காரு பயங்கரமாக மீனை. மக்களே அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லா மீனும் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஜிலேபி மீன் கிட்டத்தட்ட ஒரு 10 மீனுக்கு மேலே கிடச்சிருச்சு. டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சமைக்க முடியாது. இப்போ நம்ம போகிற வழியில் எங்கேயாவது சமைக்கிற இடம் இருக்கான்னு பார்த்து அங்கே போய் சமைக்கலாம். ரொம்ப பசி. இந்த மீனை சாப்பிட்டே ஆகணும். ஓகே வேறு எங்கேயாவது போய் இடம் இருக்கான்னு பார்த்து சமைச்சு சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸை கொடுப்போம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டார். காலைல 5 மணிக்கு அவுரி பிடிக்க வந்தார். இந்த வீடியோக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியல. நாங்கள் ஒரு பெரிய அவுரி, அதுவும் வியட்நாம் அவுரியே பிடிச்சிருக்கோம். அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் மேலே காட்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். மக்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 11 மீன் கிடச்சிருக்கு. இந்த 11 மீனையும் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். தண்ணி ஓரமாக போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பை செட்டப் பண்ணி வறுக்கலாம். மக்களே நம்ம பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடம் பாருங்கள் ஒரு பெரிய குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ வச்சு நம்ம சமைக்க போகிறோம். நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆசிக்கண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுத்தம் பண்ண மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணியிருக்கேன். இதான் அடுப்பு. இங்கே வச்சு சமைக்க போகிறோம். பாத்திரம் எதுவும் எடுத்துகிட்டு வரல தட்டு மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா இலை வெட்டிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் தான் மீனை வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம ஒரே ஒரு சட்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் தான் மீன் வறுக்க போகிறோம். நமக்கு தேவையான மீனை பார்த்தீங்கன்னா அண்ணன் சுத்தம் பண்ணி எட்டு வந்துட்டார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வறுக்க போகிறோம். அடுப்பும் நல்லா செட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வறுக்க போகிறோம். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக ஆசிக்கண்ணா வந்திருக்காரு. ஆசிக்கண்ணாவோட சமையலை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ணா சமைக்கலாமா? சமைக்கலாம். ஆள் தான் பார்க்க கொஞ்சம் டெரராக தெரிவார். ஆனால் ரொம்ப சூப்பர் டைப்பு. ஆனால் வருண்ணே போட்டுடலாமா? மீன் பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் க்ளீன் பண்ண மீன். இதில் வேறு மொத்தமே இவ்வளோ தான் ஜிலேபி மீன். நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நான் வெறும் மிளகாத்தூள் அவ்வளோதான் மக்களே. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு அது கூட பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்காரு. மீனில் கூட போட்டு மசாலாவை தடவிட்டு இருக்காரு. வேறு எதுவுமே கிடையாது.
மசாலாவோட கலரை பாருங்கள் மக்களை, செக்க செவேர்னு இருக்குது கலரு. போட்டு தகன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனில் பார்த்தீங்கன்னா மசாலாவை அருமையாக தடவியாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்குது. நாங்கள் போடுற மசாலா கூட வாசம் கம்மியாக வரமாட்டிருக்கு. வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை. ஒரு மீனோட டெக்ஸ்சரை பாருங்கள், அப்படியே பயங்கரமாக இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்போ வறுத்து பார்க்கலாம். அண்ணா குடுண்ணே எனக்கு குடுண்ணே. 5 நிமிஷம் இருங்க, வறுத்தரலாம். ஐயோ மக்களே, பசி தாங்க முடியல. 5 நிமிஷம். சரிண்ணே மக்களே, எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருங்க. அருமையாக வறுத்து சூப்பராக நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷிகண்ணா அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. மணி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5:50 ஆக போகுது. நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குளத்து கரை மாதிரி மக்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமம், வில்லேஜு, என்ன வேணால் சொல்லலாம். அருமையாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்திருக்கானுங்க, உள்ளூர்கார பசங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா தகன்னு பற்ற வச்சாச்சு. போட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா வீடியோவில் போட்டுறேன். அண்ணன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, அடுப்பு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சாச்சு. தகன்னு எரியுது. மீனை வறுத்துற வேண்டியதாக சத்த நேரத்தில். சூரியன் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த ஓரமாக காலை தொங்க போட்டு சாயந்தர நேரத்தில் மீனை வறுத்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக இருக்கலாம். இதுக்கு தான் மக்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வர்றது மீன் பிடிக்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் எந்த பாத்திரம் தட்டு அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வராதனால பார்த்தீங்கன்னா ஒரு பனை மட்டையை மட்டும் வெட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வாழை மரம் கூட இல்லை. பனை மரத்தில் தான் நம்ம முன்னோர்கள்லாம் சமைச்சாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சட்டியில் எண்ணெயை ஊற்றி வறுத்துடலாம். ஒரே பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதை கழுவிட்டு அதிலே எண்ணெயை ஊற்றி இப்போ வறுத்துடலாம். சமைச்சிடலாமா? சூப்பர்ண்ணே. ரெடி பண்ணேன். ஐயோ, சட்டி வேற உட்கார மாட்டேங்குதே. கொளுத்துனே. ஐயோ அடுப்பே சாஞ்சிருச்சு. வழக்கமாக இந்த சட்டியை பற்ற வைக்கணும் மட்டும் நமக்கு இவ்வளோ தகராறு இருக்குது. தம்பி மீன் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்கணும். மக்களே, பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சாச்சு. எப்போவுமே நமக்கு அடுப்பை பற்ற வைக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றும் போது ஏதாவது ஒரு விபத்து நடக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமைச்சு கொடுக்குற ஆசிக் ப்ரோவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பொறுப்பு கிடையாது. கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு எது ஆனாலும் எனக்கு பொறுப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்க வெறும் 20 ரூபா பாக்கெட் எண்ணெய் தான். மக்களை, நாங்கள் மீன் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்காக வாங்கிட்டு வருவோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு எப்படி பத்துன்னு தெரியல. வறுத்துருவியானா? அதே போதுண்ணா, இதே எச்சு. மக்களை, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை போடலாம். ஆசிக்கண்ணா தான் வறுக்க போகிறாரு. நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அண்ணே, என்ன போடலாமா? டேஸ்ட்டுக்கு போட்டுடலாமா? மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. இங்கே பெரிய சீசனிங் இருக்குது. மீனை வச்சு மேலே சீசனிங் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வேறு வாய் ரொம்ப ஊறுது மக்களே, ஆசையாக இருக்குது. நம்ம வறுக்கிறதோட இது பார்த்தீங்கன்னா ராவா வறுக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அண்ணன் சொல்லியே எனக்கு பசி இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் எடுத்து வைனேன். வானே. ஒரு மீனாக பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு வறுத்தது. சூட்டில் அப்படியே ஆவி பறக்க இருக்குது. இப்போ எடுத்து சாப்பிட்டா சும்மா தகன்னு இருக்கும். மக்களே, மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா மொறுன்னு வறுத்துருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ மீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீசனிங் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை மட்டும் ஊதிடணும். நாக்கு வருதுண்ணா. மக்களை, சீசனிங்லாம் போட்டு தகன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சாப்பிட்டு பார்க்கட்டு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாருண்ணா. பாருங்க எப்படி வருது மட்டும் பாருங்க. வாய் ஊறுது எனக்கு. எப்படின்னா இருக்கு? ஐயோ அமிர்தம். மீன் அப்படியே வாயில் போட்டால் கரையுது. கரையுதா பாருங்க. அப்படியே புட்டோன்னா மீனை முள் தனியாக அது தனியாக அழகாக வந்துடும். பஞ்சாட்ட இப்படி தான் தனியாக முள் வந்து அப்படியே. மக்களே, இங்கே பாருங்கள் மீன் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அவர் மாதிரி பிச்செல்லாம் சாப்பிட முடியாது. நான் மொத்தமாக சாப்பிட போகிறேன். இங்கே
மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக இருக்குது. வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டு வறுத்ததுனால அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள், அப்படியே பஞ்சு பஞ்சாக உறிஞ்சி வருது பாருங்கள். அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது மக்களே. அப்படியே நடுமுள்ள அப்படியே கலந்து வந்துருச்சு. அவ்வளோதான், அப்படியே இதை எடுத்து வாயில் அப்படியே அவ்வளோதான். சாயந்தர நேரத்தில் மீன் சாப்பிட்றதுக்கு இந்த கிராமத்தில் உட்காந்து அருமையாக இருக்குங்க பாருங்கள். ஒரு பக்கம் மீன் வெந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். போடுங்க போடுங்க சீசனிங்க போடுங்க. அப்படியே திருப்ப வேண்டியதான், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய போட்டு சாப்பிட்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொட்டுன அவ்வளோதான். அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸ் பாருங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. மீனை பார்த்தீங்கன்னா அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆசிக்கனை வந்திருந்தார். அவரவே சமைக்க விட்டு அவருக்கே சாப்பாடு இப்போ தான் கொடுத்துருக்கோம். காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஜாயின் பண்ணார். 5 மணிலேருந்து அவுரி பிடிக்க போயிட்டு இப்போ தான் நாங்கள் ஜிலேபி பிடிக்க வந்து இப்போ தான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 6:10 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது மக்களே, ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.